அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை திருவொற்றியூரில் பள்ளிக்கூடம் அருகே +2 மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 12 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கதிரவன், இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? திருவொற்றியூரில் அரசு பள்ளி அருகே நேற்று தனுஷ் என்ற 12ஆம் வகுப்பு மாணவருக்குள் ஏற்பட்ட மோதல்ல அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 12 மாணவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை சிறுவர் சீர்திருத்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 நபர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டவர்களும் விசாரணைக்கு முன்பு அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்பது குறித்து தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அரசு பள்ளி வளாகத்தினுள் ஒரு சக மாணவி ஒருவருடன் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனுஷ் என்ற மாணவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதே பள்ளியில 11ஆம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய 17 வயதுடைய மாணவர் ஒருவர் தனுஷை முறைத்தவர் சென்றதை அடுத்து அவருக்குள் வாய்த்தராக ஏற்பட்டு மோதலாக மாறியிருக்கிறது. முதலில் தலைமை ஆசிரியர் தரப்பில் அழைத்து அறிவுரை கூறியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அந்த 11ஆம் வகுப்பு மாணவன் நேற்று மாலை திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள காலி மைதானத்தில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது தனுஷ் அந்த வழியாக சென்ற போது அவர் அழைத்து அவரை கைகளால் தாக்கியிருக்கிறார்கள். இதில் மயக்கமடைந்த தனுஷ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அங்கு பரிசோதித்த மருத்துவர் இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதனை அடுத்து இந்த தனுஷ் என்ற மாணவரின் தாய் லட்சுமி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவரை தாக்கி கொலை செய்து அதே பள்ளியில் படித்து வரக்கூடிய 16 மற்றும் 17 வயதுடைய 12 பேரை தற்போது கைது செய்து அவர்களை விசாரணைக்கு பின்னர் இளம் சிறார்களுடைய சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். மாணவி முன்பாக அந்த மாணவரை முறைத்ததுனால அவருக்குள் ஈகோவால் ஏற்பட்ட பிரச்சனையில இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 12 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 2 நபர்கள் பிரித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.